ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சாமந்தி பூ மாலை எப்படி கோர்த்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நார்மல் சைஸ் ஊசியில் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக ரெட்டையாக போட்டுக்கோங்க. நூல் வந்து நான் இன்னைக்கு பைண்டிங் நூல் எடுத்துருக்கிறேன். இது வந்து மாலை கோர்க்கிற நூல். நல்லா எவ்வளோ பெரிய மாலையாக இருந்தாலும் இந்த நூல் ரெட்டையாக போட்டு கோர்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து சாமந்தி பூவை இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் பூக்களுக்கு மட்டும் காம்பை எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா கோர்க்கவே காம்பை எடுத்துகிட்டு கோர்த்துக்கலாம். எல்லா பூக்களுக்கும் காம்பை எடுத்துடாதீங்க. அடுத்து பாருங்கள், சாமந்தி பூ மாலை கோர்க்கறதுக்காக இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து ரவுண்டாக, நான் இன்றைக்கி சின்ன மாலையாக நார்மலாக 1.5 அடி மாலை கோர்க்கிறதுனால இன்றைக்கி வந்து 4 பூ தான் கோர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக 4 பூ இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கேப் இருக்கக்கூடாது. காம்பை வந்து இந்த மாதிரி நல்லா கிட்ட நெருக்கமாக கோர்த்தமா கேப் இருக்காது. ரவுண்டாக 4 பூ கோர்த்தாச்சு பாருங்கள். மாலை கொஞ்சம் நீளமாக பெருசாக செய்கிறீங்க, ஒரு 2 அடி 2.5 அடி செய்கிறீங்கன்னா ரவுண்டாக 5 பூ கோர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி 4 பூ கோர்த்துக்கலாம். காம்பு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கொஞ்சம் பூக்களுக்கு, அதை வந்து இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கோர்க்க கூட நம்ம கட் பண்ணிவிட்டு கோர்த்துக்கலாம். நூல் ஃபுல்லாக கோர்த்துறாதீங்க. இந்த மாதிரி அரைஜான அளவுக்கு நூல் விட்டுருங்க, அப்போ தான் நம்ம முடி போட முடியும். அடுத்த சுற்று கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா காம்பை கிட்ட வச்சு கோர்க்கும் போது 4 பூவிலேயே ரவுண்டு ஃபில் ஆயிரும். எங்கேயும் கேப் இருக்காது பாருங்கள். கோர்க்கும் போது ஆப்போசிட்டாக கோர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பூ நல்லா கோர்த்துட்டு அடுத்து காம்பை கட் பண்ணி வச்சுருந்த பூ பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்து எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். நான் சும்மா கொஞ்சம் நீளத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கோர்த்துட்டு சென்டரில் வந்து இலையும் ரெட் ரோஸும் வைக்க போகிறேன். மாலைக்கு இந்த மாதிரி சென்டரில் வைக்கிறதுக்கெலாம் பூ மார்க்கெட்லேயே இலைகள் கிடைக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம வேறு ஏதாவது இலைகள் வைக்கணும்னா கூட வேப்ப இலை, மறிக்கொழுந்து, துளசி இந்த மாதிரி இலைகள் கூட நம்ம கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி இலைகளை நம்ம விரல் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுட்டு தண்டோடு சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒவ்வொரு இலையை தனித்தனியாக எடுத்து கூட நம்ம கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு இலைகள் வந்து நீளமாக, மாலையோட நீளமாக எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு இலை கோர்த்துட்டு ரோஸ் வந்து ரவுண்டாக கோர்த்துக்கலாம். சாமந்தி பூவோட ரோஸ் சின்னதாக இருக்குது, அதனால் வந்துட்டு சாமந்தி பூவோட ரவுண்டு சைஸ்க்கே கொண்டு வரணும்னா 5 ரோஸ் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக சாமந்தி பூ எப்படி கோர்த்துமோ அதே மாதிரியே கோர்த்துக்கலாம். ரோஸ் வந்து பெருசாக இருந்தால் 4 கோர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி 5 பூ கூட கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம சென்டராக எதுவும் கோர்க்க தேவையில்லை, 2 லைன் தான் நம்ம கோர்க்க போகிறோம். இந்த மாதிரி 2 லைன் கோர்த்தாச்சு. மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு இலை கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாலையோட வெளியில் எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிற இந்த மாதிரி இலைகள்லாம் நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு சாமந்தி பூ கோர்த்துக்கலாம். சாமந்தி பூ வந்து இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லோ கலர் இல்லை, இது வந்து நல்லா கோல்டு கலரில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துட்டு லாஸ்ட்டாக கழுத்து பகுதியில் முடி போடுறதுக்கு நல்லா நீளமாக நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியிலேயே கம்மியான நீளத்துக்கு நூல் போட்டுக்கோங்க. நூல் போட்டுட்டு இந்த மாதிரி சாமந்தி பூ காம்போ, ரோஜா காம்போ இந்த மாதிரி வச்சு கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி 2 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம் பாருங்கள். காம்பை ரொம்ப ஒட்டியும் கட் பண்ண வேண்டாம், குஞ்சத்துக்கு தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீளமாகவே இந்த மாதிரி விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டு அடுத்து பாருங்கள், இலைகள் கோர்த்துக்கலாம். நம்ம மாலையில் கோர்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் சென்டராக பார்த்தே கோர்த்துக்கலாம். நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சிட்டோமா எடுத்து தண்டு பகுதி ஈஸியாக ஊசியில் இறங்கும், அதனால நல்லா சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா ரவுண்டாக எங்கேயும் கேப் இல்லாத மாதிரி இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் இலைகள் இருக்கிற மாதிரி. ரொம்ப மொத்தமாக கோர்க்க வேண்டாம், கொஞ்சம் மட்டும் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு சாமந்தி பூ கோர்த்துக்கலாம் பாருங்கள். சாமந்தி பூ வந்து நம்ம மாலையில் கோர்க்கும் போது ஒரு ரவுண்டுக்கு 4 பூ கோர்த்தோம். காம்பு நல்லா கிட்ட வச்சு இப்போ வந்து காம்பு நல்லா நீளம் கோர்த்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு வந்துட்டு 7 பூ 8 பூ கூட கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி எங்கேயும் கேப் இல்லாமல் அந்த சின்ன கேப்பை கூட ஃபில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எங்கேயும் கேப் இல்லாமல் ரவுண்டாக கோர்த்துக்கோங்க. கொஞ்சம் ரவுண்டு வந்து நல்லா பெரிய ரவுண்டாக கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் ரோஸும் காம்பை நல்லா நீளமாக விட்டு எவ்வளோ பூக்கள் கோர்க்க முடியுமோ அவ்வளோ பூக்கள் கோர்த்துக்கலாம். நல்லா 7 பூ 8 பூ 9 பூ கூட ஒரு ரவுண்டு கோர்த்துக்கலாம். அதுக்கு ரொம்ப பெருசாலாம் கோர்க்க வேண்டாம். ரோஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா கூட பார்த்து கோர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு மாலை 1.5 அடி மாலை தானே, அதனால் ஓரளவுக்கு ரவுண்டாக பார்த்து கோர்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், சாமந்தி பூவே கோர்த்துக்கலாம். இது வந்து கிட்ட வச்சு ஒரு ரவுண்டுக்கு சின்னதாக 5 பூ வர மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். காம்பு நல்லா கிட்ட வச்சு கேப் இல்லாமல் ஒரு ரவுண்டுக்கு 4 பூ 5 பூ வர மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலை நகர்த்திக்கலாம். அடுத்து இலைகள் கொஞ்சம் கோர்த்துக்கலாம். இலைகள் கோர்க்கும் போது நம்ம முன்ன எவ்வளோ கம்மியாக கோர்த்தோம் இல்லைங்களா குஞ்சத்தோட கீழ்ப்பகுதிக்கு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியான அளவே இலைகள் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக பாருங்கள். இந்த மாதிரி கோர்த்துட்டு அந்த மாலையோட குஞ்சத்தோட அந்த ரவுண்டு சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாலை முடி போட்டுக்கலாம் பாருங்கள். மாலை முடி போடுறதுக்காக இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இறுக்கமாக 2 முடி போட்டுக்கோங்க. 2 முடி 3 முடி கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ண வேண்டாம், அதே நூலையே நம்ம குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி
நல்லா இறுக்கமாக 3 முடி 4 முடி இந்த இடத்துலையும் போட்டுக்கோங்க. நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி முடி போடும்போது இலைகள் பூக்கள்லாம் கசங்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரமாக சைடாக பார்த்து முடி போட்டுக்கோங்க. முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து மாலையோட கழுத்து பகுதியில் சாமி படங்களுக்குலாம் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாமி கழுத்தில் போடுற மாதிரி இருந்ததுன்னா நார்மலாக நல்லா இருக்குமா 2 முடிச்சு 3 முடிச்சு கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாமந்தி பூ மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.